ஜீவா, இன்னைக்கு ஃப்ரீயா இல்லைன்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ற? ஒரு அர்ஜென்ட்டா ஹாஸ்பிடல்ல ஒரு கேஸ். ஒரு அர்ஜென்ட் 10 நிமிஷம் நீ என் கூட வந்துதான் ஆகணும். வரலன்னு மட்டும் சொல்லிடாதவா? ஐயோ சாரிடா, இன்னைக்கு வர முடியாது, நாளைக்கு பார்க்கலாம். அதெல்லாம் முடியாது. வர என் கூட முடியாது, வா, சொன்னா ஒருத்தங்க கேளு. வெயிட் பண்றாங்க. நாங்க போலனே நான் சொல்றது கேளு தேடுவாங்க. ஜீவா. சொன்னா வா கேளு. ஜீவா, வா. சொன்னா சீக்கிரமா கேளுமா. நட. ஒரு 10 நிமிஷத்துல Please. போயிடலாம் ஜீவா. நான் ஹாஸ்பிடல் போற சொல்றது ஒரு கேளு. அர்ஜென்ட் வேலை இருக்கு. உள்ள போ. ஷாமா. ஷாமா வேலை பார்க்கறதுக்கு நடுவுல ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில பார்ட் ஜாப் பண்ணிட்டு இருந்தா. 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி தரேன்னு சொல்றதை கேட்டுட்டு அந்த ஆள் வீட்டுக்கு டாக்குமெண்ட்ல சைன் வாங்குறதுக்காக வீட்டுக்கு போகும்போது தான் ஷாமா என்னையே கூட்டிட்டு போனா. இந்தாங்கண்ணா. நீ போயிட்டு வா, நான் இங்க வெயிட் பண்றேன். ஓகே. யாரும் இல்ல. ஒரு செல்ஃபி எடுப்போம். நீ யார் அதை கேட்க? போடா பிச்சைக்கார பையன். ஏய் வாடி வாடின்னு சொல்றேன். என்னாச்சு ஷாமா? போ நீ போ. அதுக்கப்புறம் ஷாமாவை நான் பார்க்கவே இல்லை, கான்டாக்டும் பண்ணல. நம்ப முடிஞ்சா நம்புங்க, அவளோட சாவுக்கு நான் காரணம் இல்லை. சார் ஓகே சார், நான் வந்துடுறேன் இப்போவே. சரிங்க சார், ஓகே. மிருதுலா மேடம், நீ பார்த்தல, நீ இப்போதைக்கு திரும்ப போக முடியாது. வெயிட், ஐ வில் கால் யூ. ஐ நீட் தட் ரைட் ஆன்சர். நான் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சார், ஷியாமா, நீயா? உள்ள வரலாமா? கம் இன். ஹாய் சார். ஹாய் சார். ஹாய். சார், இதுல சைன் பண்ணீங்கன்னா ஃபார்ம்ல டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். நீங்க இது ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு. இப்பவே லேட் ஆயிடுச்சு. எதுக்கு இவ்வளவு அவசரம்? லேட் ஆச்சுன்னா நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். ஒரு செல்ஃபி எடுப்போம். சார், சரி, நான் இப்போ எங்க சைன் பண்ணணும்? சார் இங்க. ஓ, இங்கயா? அவசரப்படாத, நான் தான் டிராப் பண்றேன்னு சொல்றேன்ல. இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க. நீ யாரா குறுக்க வர? போடா, ரஞ்சித், விடாத ரஞ்சித், புடி. எல்லாம் போச்சு. யாருக்கும் தெரியாம எந்த எவிடன்ஸும் இல்லாம பாடியை எரிச்சிட சொல்லி மூர்த்தி சார் என்கிட்ட சொன்னாரு.
அதுக்கப்புறம் எங்களோட டார்கெட் ஜீவா தான். ஷியாமாவோட ஊரில் அவளை போய் பார்த்துட்டு வர சொல்லி நான் ஒரு டீம் அங்கே அனுப்புனேன். எஸ், அவன்தான். கமான், வண்டி எடு. என்னப்பா ஏய்! அன்னைக்கு அவனை கண்டுபிடிச்சிருந்தாலும் ஆனால் அவன் தப்பிச்சு போயிட்டான். அப்போ அண்ணாவை பத்தி ஆபீஸ்ல யாரும் கேட்கலையா? அவர் லீவில் போயிருக்காருன்னு மூர்த்தி சார் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு. தேவாக்கு சொந்தம்னு நீ மட்டும்தான் இருக்கன்னு சாருக்கு தெரியும். உன்னை ஆஃபீஸ்க்கு வர வச்சதும் மூர்த்தி சாரோட வேலை தான். அப்போ எனக்கு வேலை கொடுத்ததா? அது ஒரு ட்ராப். உன்னை அவர் கூடவே வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம உன்னையும் அழிச்சிடணும் தான் அவரோட திட்டமே. இவனை கொல்ல உன்னை அனுப்புனதுக்கு காரணம் உன்னை தூக்கி உள்ள போட்டுடலாம் தான். அதோட அந்த தலைவலி முடிஞ்சிடும்னு சார் நினைச்சாரு. அப்புறம் அதுக்கப்புறம் ஷியாமா ஆஃபீஸ்க்கு வரலையா? இல்ல, பெண்டிங் சேலரி கிடைக்கணுங்கிறதுக்காக ஷியாமா கால் பண்ணியிருந்தாலும் கோவத்தினால சார் அதை கண்டுக்கல. ஷியாமா இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலையா? இல்ல, அவ எப்பவுமே அப்படிதான். எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டா. அது உயிரை போற விஷயமா இருந்தாலும். அப்புறம் என்னாச்சு? சம்பளத்தை வாங்கிக்க பிரான்ச் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி ஷியாமாக்கு அஃபிஷியலாக சொன்னார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. இவ்வளவு தூரம் தனியா கார்ல வர வச்சது உன்னை பாக்குறதுக்காக தான். ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் பெர்மிஷன் கொடுத்து நான் இவ்வளவு எஃபோர்ட் எடுத்ததெல்லாம் எதுக்காக? இங்க என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியும். நான் பண்ண கொலைக்கான விட்னஸ் தான் நீ. உன்னை நான் அழிச்சே ஆகணும். சோ ஐ எம் சாரி பேபி. அஜித், இவளை தூக்கி போட்டுரு. நில்லு. இது ஷியாமோட போன். இந்த SMS அந்த ஜீவாவோட போனுக்கு போயிடுச்சுன்னா எல்லா பழியும் அவன் தலையில விழுந்துரும். இதோ இவனோட நம்பருக்கு தான் அவ கடைசியா மெசேஜ் பண்ணிருக்கா. எதையும் அவ கூடவே போட்டுரு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி சொல்ல ஆக்சிடென்ட். ஓகே, போ.